ஹாய் வீவர்ஸ், வீரா சீரியலில் ஒரு ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்மணி வந்து வீரா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ராமச்சந்திரன் சொல்கிறாரு, என்ன ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மாறனை கேட்குறாரு. உன்னால் அந்த குடும்பத்திட்ட நான் எத்தனை முறை தான் தலை குனிகிறது. ஏற்கனவே பாண்டியன் விஷயத்துலேயே ஒரு தப்பு நடந்துச்சு. இப்போ வீராவுக்கும் அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பயே வந்துருங்க என் கூடவே. இல்லை அந்த மாறனுக்கு தான் துணையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. பின்னாடியே கார்த்தி நான் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வள்ளியும் ராகவனும் அப்படியே மாறனுக்கோட பக்கத்துலேயே நிற்கிறாங்க. வள்ளி போய், அதான் உன் பையன் திருந்தி இன்னைக்கு நல்லவனாக இருக்கான்னா அதுக்கு அந்த வீரா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஞ்ச நாளாக நல்லா இருந்தானே அதுக்கு வந்து அந்த வீரா விரும்பினது தான் காரணம். அந்த விரும்பினதுக்கே இவ்வளோ நல்லவனாக திருந்திட்டானா இவன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி நல்லவனாக மாறிடுவான், நீங்களே போக போக பார்ப்பீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் வந்து, அத்தை நீ இங்கேருந்து கிளம்பிடு, என்னால் நீ உங்கள் அண்ணனை பகைச்சிக்க வேணாம், என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், அது வீரா விருப்பம் இல்லாமல் நான் தாலி கட்டினது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போக சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்களும் வள்ளியும் வீட்டுக்கு போகிறாங்க. நானும் வீராவும் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ எங்களை சேர்த்து வைக்கணும்னா நீ வீட்டுக்கு போனால் தான் முதல்ல அது நடக்கும், முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வள்ளியும் போயிடுறாங்க. வீரா வீட்டுக்கு போயிட்டு வீராவோட அம்மா வந்து பாண்டியன் ஃபோட்டோவை பார்த்து அழுகுறாங்க. ஏற்கனவே ஒன்றை நாங்கள் பறி கொடுத்துட்டோம், இப்போ வீரா வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இந்த மாறன் வந்து வீராவை காதலிக்கிறத தெரிஞ்சு தான் நாங்கள் கல்யாணத்தை அவசர அவசரம்னு ஏற்பாடு பண்ணால், ஆனால் கடைசி நேரத்தில் அவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி மாறனை திட்டுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடியுது. இது என்னோட ரிவ்யூ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.